இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வரும்போது மாடர்ன் தேட்டர்ஸ், இந்த மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறது ஒரு விஷயம் சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறத நான் பார்க்கும்போது மாடர்ன் தேட்டர்ஸ் ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது நிறைய எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ப்ரொடியூசர்ஸு, டேரக்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம். மாடர்ன் தேட்டர்ஸ் எல்எல்பின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சேலத்தில் இருக்கிற ஒரு பழைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம் செட்டு, ஃபிலிம் சிட்டி மாதிரி, ஒரு மினி ஃபிலிம் சிட்டி மாதிரி. ஸோ இது அந்த டைம் பீரியடில் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாகவும் பெரிய அளவில் இது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறது. ஸோ அப்படி இந்த மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் சிவாஜி படத்துலேருந்து ரஜினி, கமல், அதுக்கப்புறம் மெயினாக அதுக்கு வந்து ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் யாருன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவரும், இளையதலகம் பிரபு அவர்களும், மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும், மற்றும் சில நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏற்காடில் வந்து ஸ்டே பண்ணிடுவாங்களாம். ஏற்காடில் ஸ்டே பண்ணிட்டு சப்போஸ் ஒரு டேரக்டர் வந்து பணம் கொடுத்து, ஐ மீன் படம் கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுத்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்து இவங்க ஏற்காடில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது டேரக்டரை ஃபோன் பண்ணி, எப்போ நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கேன், நேரம் நீ கிளம்பியோ, மாடர்ன் தேட்டர்ஸில் நம்ம படம் பண்ணிடலாம், மாடர்ன் தேட்டர்ஸ் கிளம்பி வந்து இங்கே நம்ம படம் பண்ணிடலாம்னு சொல்லிடுவாங்களாம். அவங்களும் கிளம்பி வந்து இங்கே ஏகப்பட்ட படங்கள் படமாகப்பட்டிருக்கான். மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டியாம், ரொம்ப பெரிய ஃபிலிம் சிட்டி மாடர்ன் தேட்டர்ஸ். பட் ஆனால் நாளடைவில் அது சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமலும், அதெல்லாம் ஒரு நம்ம தமிழகத்தோட ஒரு ப்ரைடாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அது ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாததுனால அதை அப்படியே விட்டாங்க. அது விட்டது இன்றைக்கி வந்து மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறது அந்த ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சுற்றி